உண்மையாயிருந்த மொர்தெகாய்க்கு ஒரு நன்மையும் நடக்கவில்லை. தேவ ஜனமே, நான் உண்மையா தானே இருக்கிறேன். எனக்கு கிடைக்க வேண்டிய ரிவார்டு எப்ப கிடைக்கும், எனக்கு கிடைக்கிற பலன் எப்ப கிடைக்கும், இதெல்லாம் நினைச்சு சோர்ந்து போய் சில நேரத்தில் நம்ம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க முடியாம, துதிக்க முடியாம, அவரை தேட முடியாம என்னையா நாங்க செய்தோம். மொர்தெகாய் செய்தத மொர்தெகாய் மறந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் மறக்கவே இல்லை. ஐயா, ராஜா மறந்திருக்கலாம், ஆனா ஆண்டவர் மறக்கல. மறந்த ராஜாவுக்கு கர்த்தர் இப்ப நடு ராத்திரியில தூக்கத்தை கெடுக்கிறார். ஓகே, ராஜாக்கு தூக்கம் வந்து அந்த புக் எடுத்து வாசிக்கிறாங்க. எடுத்து வாசிச்சா இப்ப மொர்தெகாய், மறக்கப்பட்ட மொர்தெகாயுடைய பெயர் முதலிலே வந்து நிற்கிறது. இன்னைக்கு யாரு தூக்கத்தை உங்களுக்காக கர்த்தர் கெடுத்து கொண்டு இருக்கிறாரோ எனக்கு தெரியாது. எந்த அதிகாரியுடன் கர்த்தர் பேச வேண்டுமோ இந்த நேரத்துல நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த நடு ராத்திரியில கர்த்தர் அந்த அதிகாரியின் மனசை கொஞ்சம் அசைத்து கொண்டு இருக்கிறார். எங்க நம்மள நினைச்சிட்டா, நமக்கு உதவி செய்தா, நமக்கு கொஞ்சம் கைய கொடுத்தா நம்மளை விட இவன் பெரிய ஆள் ஆயிடுவானோ நிறைய பேர் நினைக்கிற இந்த நேரத்துல எந்த மனிதனோடு கூட கர்த்தர் பேச வேண்டுமோ அந்த மனிதனுடைய தூக்கத்தை கர்த்தர் கெடுப்பார். உங்களை நினைக்கும்படியான ஒரு வாய்ப்பை கர்த்தர் மீண்டுமாய் அவர்களுக்கு கொடுப்பார். உனக்கு நன்மை செய்யும்படி உன்னை நான் திரும்ப நினைத்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது.